ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் விஜய். என்னுடைய சேனலில் எல்லோரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ ஹோப் வேறு லெவலாக இருப்பீங்க. நான் ஆக்சுவலி ஹோட்டல் நான் செக் அவுட் பண்ணிட்டேன். காலையில் தான் ஒரு 9 மணிக்கிட்ட செக் அவுட் பண்ணேன். இப்போ 12:30 ஆக போகுது. நான் செக் அவுட் பண்ணிட்டு நேராக மெங்குவி பஸ் டெர்மினலுக்கு நான் வந்துட்டேன். எனக்கு அங்கே கூட்டால எங்கேயும் பஸ் டெர்மினல் கிடையாது. பஸ் டெர்மினல் அப்படி நீங்கள் வரணும்னாக்கா கூட்டாலேருந்து 35 கிலோமீட்டர் தூரம் ஒன்று உபுங் எல்லா கட்டி மெங்குவி நீங்கள் இங்கே தான் வரணும். அப்படி உங்களுக்கு ஜகார்த்தா இல்லாட்டி சூராபாயா போனோம்னா. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, என்னால் இப்போ சூராபாயா போக முடியாது. ஏன்னாக்கா நாளைக்கு எனக்கு ஃப்ளைட் இருக்கு ராத்திரி. அதனால நான் ரிஸ்க் எடுக்க நான் விரும்பல. நான் என்ன பண்றேன்னா, இங்கேருந்து நேராக நான் ஜகார்த்தாக்கு போயிட்டு இருக்கேன். ஜகார்த்தாக்கு இப்போ 1 மணிக்கு பஸ் எடுப்பான். நாளைக்கு ஒரு 12 மணிக்கிட்ட கொண்டு போய் விடுவான்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்னன்னு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், பஸ்ஸோடைய டீட்டெயிலு, ஒரு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் உங்களுடைய வாக் அரவுண்ட் நான் கொடுப்பேன். செம்ம பஸ் இது, நல்ல லக்ஸுரியஸ் எக்ஸிக்யூட்டிவ் பஸ். இதில் 3 மீல்ஸ் ஃப்ரீ கொடுக்குறாங்க. உள்ளவே டாய்லெட் இருக்கு. அப்புறம் நல்ல காஃபி தண்ணி எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க உள்ளவே. பஸ் செம்மையாக இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் எப்போ பஸ் வரோமோ. பஸ்ஸோடைய டைமிங் கரெக்டாக 1 to 1:30 பஸ் வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. சரி போவோம். போயிட்டு இப்போ என்னன்னா, நாளைக்கு 12 மணிக்கெல்லாம் நான் போயிடும் பஸ்ஸு. போன பிறகு நான் அங்கே ஒரு வேளை தான், நான் 2 வேளை நான் ஒன்று பண்ண போவேன். அங்கே ஒரு ஃபாத்திமா சர்ச் இருக்கு, நான் அங்கே விசிட் பண்ணுவேன். அது பண்ணிட்ட பிறகு புல்லட் ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ணுவோம் நாளைக்கு. டிஜிட்டலியாக நீங்களும் என் கூட ட்ராவல் பண்ணுங்க. புல்லட் ட்ரெயின் 100% அது நம்ம பண்ணியே ஆகணும். நாளைக்கு போய் அது பண்ணலாம். ஓகே. அப்புறம் இன்னொன்று என்னன்னாக்கா, கூட்டால அது எனக்கு இது புரியல. எதுக்கு கூட்டால பஸ் டெர்மினல் இவங்க பண்ணலன்னு. இப்போ ஏதாச்சும் நம்ம பஸ் எதனா வேணும்னாக்கா நம்மளுக்கு இவ்வளோ தூரம் வரணுமா இருக்கு. நான் கிராப்ல நான் எதுவுமே நான் புக் பண்ணல. நான் ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிட்டார். அவர் ஸ்கூட்டி வச்சிருக்காரு. அவர்கிட்ட தான் பேச்சாச்சு. சரி, அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி நான் விட்டுடுறேன், நீ ஒரு வேலை பண்ணி எனக்கு 200 ஐடிஆர் கொடுத்துடுன்னு. நான் சொன்னேன், போப்பா 200 எல்லாம் கொடுக்க முடியாது, நீ நண்பனா சொல்ற, அதோட தம்பியும் கூட பிரதர்னு கூப்பிடுற. சரி, உன் பிரதருக்கு நீ ஒரு வேலை பண்ணு, ஒரு 120 ஐடிஆர் நீ வாங்கிக்கோன்னு. சரி, அப்படி இப்படி ஒரு சொல்லி கிள்ளி பார்த்துக்கிட்டு ஒத்துக்கினாரு. ஒத்துக்க வச்சுட்டோம் இல்ல, அவர் ஒத்துக்கிட்டு சரி சொன்னார், நீங்க ஒரு கரெக்டா 9 மணிக்கு நீங்க வந்துடுங்க, நான் உங்களை பிக்கப் பண்ணிட்டு கொண்டு போறேன். சரி, வந்தாச்சு. அவர் நல்லபடியா கொண்டு வந்தாரு. ஆனா தூரங்க, ரொம்ப செம்ம தூரம். எனக்கு இது ஒரு 35 கிலோமீட்டரு. 35 கிலோமீட்டருக்கு ஆயிடுச்சுங்க. ஒரு 1.5 மணி நேரம் எடுத்துட்டாங்க. அது டிராபிக் வேற. அது என்னன்னு தெரியலங்க. எங்க போங்க உங்களுக்கு டிராபிக் கிடைக்குது. அது பேங்காக் இருக்கட்டும், சிங்கப்பூர் இருக்கட்டும், இல்ல மலேசியா இருக்கட்டும், எங்கன்னா போங்க டிராபிக் ஜாம், செம்ம டிராபிக் ஜாம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லலாம், இந்தியாவோடய கொஞ்சம் கம்மி தாங்க.
இந்தியாவில் இருக்கிற டிராஃபிக் ஜாம் மாதிரி யோபா 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 வேற எங்கேயும் இருக்காது. ஆனால் பரவாயில்ல, கொண்டு வந்துட்டாங்க. சேர்த்து நம்ம இப்போ பஸ் டெர்மினலில் தான் இருக்கோம். இதோ அப்புறம் கொஞ்சம் பாருங்க பஸ் எல்லாம் எப்படின்னு. லைன்னா நின்று இருக்கு. மசாஜ் பண்ணணுமா மசாஜ் பண்ணிக்கலாம். இது இப்போ பார்த்துட்டோம். இப்போ பஸ்ஸு வந்துட்ட பிறகு நான் உங்களுக்கு நல்லா ஃபேமஸ் பஸ் இது 4.5 ஸ்டார் இதுக்கு கிடைச்சிருக்கு. இந்த பஸ்ஸுக்கு ரேட்டிங்கு செம்ம பஸ்ஸு. நான் காமிக்கிறேன் வந்த பிறகு. ஓகே, இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் வந்துடும். ஓகே, சரி, நான் அப்புறம் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர், சந்தோஷமாக இருங்க. பாய். இதுதான் பஸ் டிக்கெட்டுங்க. PO மாடு கிஸ்மோ டிரான்ஸ். இங்க போட்டிருக்காங்க விஜயராஜ், மங்குவேல இருந்து ஜகார்த்தா, சீட் நம்பர் 2D. இது எனக்கு 570 ஐடிஆர் ஆச்சுங்க. 570 ஐடிஆர்னா இந்தியாவில் வந்து இது அரவுண்ட் 2900 900 INR இந்தியன் மணியில் வந்தது. பார்க்கலாம் எப்படி என்ன. டியர் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அப்படி அசந்து தூங்கிட்ட, பார்த்தா திடீர்னு வந்துடுச்சுப்பா பஸ். பாருங்க, இதுதான் நம்ம பஸ். ஐயோ, பார்சிலோனா போட்டிருக்கான். என்ன ஸ்பெயின் கொண்டு போறாரா ஐயா? அது என்ன கொண்டு போறாங்களோ. எப்பா தம்பி, கொஞ்சம் நவர்ப்பா. Premium coach air suspension. இதுதான் இங்கத்தோடைய ஃபேமஸான பஸ் இது. சரி வாங்க, ஆண்டவருடைய பெயரை எடுத்து போவோம். Lord Jesus. Yeah. 2D. Yeah. This one, your snack. Oh, this is snacks, huh? Yeah. Okay. And this is Spencer. Okay. Yeah. Okay. இதெல்லாம் நம்ம டீ காஃபி கீஃபி போட்டுக்கலாம். இது நம்மளுடைய சீட்டா.
GAC wis. Nangarano bentuk GAC pun. Nasi bungkus. Tahu Mas. Tahu Mas. Nasi. இங்கெல்லாம் உட்காரலாம், ஆனால் நம்ம உட்கார மாட்டோம், நம்ம வெளியே போயிடுவோம். அக்கம் பண்றாரு ஐயா. சக்ரு ஒன்லியா அது? அடங்க அப்பா, என்ன அழகு! இப்படி ஒரு அழகு நான் இதுக்கு முன்னாடியும் பார்த்திருக்கேனே. சும்மா ஜோக் பண்ற நண்பர்களே, ஆனா சொல்லணும், செம்ம அழகு. ஆசம். நம்ம பஸ் உள்ள போயிடுச்சு நல்லா. சரி வாங்க போய் எதனா காஃபி எதனா குடிப்போம். Tapi geblasuk yo, geblasuknya kebeban. Bisa masalah kamu. டியர் மக்களே, டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இது வந்து கப் நூடுலா, இது ஃப்ரீ. அப்புறம் இது ஒரு பன்னு, பர்கரா இது ஃப்ரீ. அப்புறம் வந்து ஒரு இது சாக்லேட்டு டாஃபி மாதிரி கேண்டி. அப்புறம் வந்து ஒரு தண்ணி பாட்டில். இது வந்து as a snack வந்து ஃப்ரீ கொடுக்குறாங்க. ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் வந்து நம்ம பஸ்காரர் வந்து சாப்பிட்றதுக்கு நிற்க வச்சாரு. இங்கே தான் நம்ம சாப்பிட்டோம், ஃப்ரீ மீல். இவர் நம்ம ஃப்ரெண்டுங்க, இவர் தான் பஸ் ஓட்டுறவர், நல்லா சூப்பர். அவரெல்லாம் நம்ம ஃப்ரெண்டுங்க, எல்லாரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ரொம்ப நல்லா பேசுகிறாங்க, நல்லா இருக்காங்க. இங்கே தான் நம்ம சாப்பிட்டோம், பெரிய ஹோட்டல். இங்கே நல்லா புஃபே, செம்ம சாப்பாடு.
ஆனால் நான் வந்து வர இங்கே அது என்ன சொல்லுவாங்க, ட்ரை ஃபிஷ்ஷோடைய சட்னி இருந்தது. அதுதான் நான் சாப்பாடில் சாப்பிட்டேன். நல்லா இருந்தது. ஆனால் பாக்கியெல்லாம் சாப்பிட முடியல நண்பர்களே. ஏன்னா பழக்கம் இல்லை இங்கெல்லாம் சாப்பிட்டு. நம்ம எங்கே போனாலும் நம்மளுடைய ஊரோடைய சாப்பாடை தான் நம்ம பார்ப்போம். ஆனால் இங்கெல்லாம் நம்ம ட்ரை பண்ணணும். ஆனால் ட்ரை பண்ணால் கூட முடிய மாட்டேங்கிறது. ஏன்னா இங்கே அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்மெல் இங்கே இருக்குது. அது முடிய மாட்டேங்கிறது. ஆனால் இங்கே வந்து அந்த கருவாடு சட்னி அண்டு சாப்பாடு இருந்தது. அது நல்லா இருந்தது மக்கள். ஐ மீன் ஃப்ரெண்ட், ரொம்ப நல்லா இருந்தது. ஆல்ரெடி வந்து 2 ஹவர் லேட் ஆகிடுச்சு. எனக்கு நாளைக்கு 6 மணிக்கெல்லாம் ஜகார்த்தா ஏர்போர்ட்டில் இருக்கணும். ஆனால் தெரியல இவர் எப்போ கொண்டு போவாருன்னு. ஆனால் நம்ம பார்ப்போம். சீக்கிரம் அப்படி போயிட்டோமா நம்ம வந்து புல்லட் ட்ரெயின் அந்த ஜர்னி பண்ணிடலாம், அப் அண்ட் டவுன் ஜர்னி. ஆனால் தெரியலையே பஸ்ஸு எப்போ போவோம்னு. கடவுளேன்னு சீக்கிரம் போச்சுன்னா நல்லாயிருக்கும். ஒரு 2 மணி கூட போயிட்டாங்களா, அட்லீஸ்ட் வந்து ஒரு 2-3 ஸ்டேஷனாச்சும் நம்ம புல்லட் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு வந்துடுவோம். ஆனால் தெரியல. இங்கே பாருங்க என்னென்னா பஸ் எல்லாம் நிற்குது இங்கே வந்து. இது பார்த்தா வந்து நம்மளுடைய சென்னை டு மதுரை, சென்னை டு வேளாங்கண்ணி, சென்னை டு திருச்சி, இந்த மாதிரி ரூட்டு மாதிரி தெரியுது. ஆனால் வந்து இப்போ வரைக்கும் இன்னும் டோல் ரோட் ஸ்டார்ட் ஆகலை. அது டோல் ரோடுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. டோல் ரோடுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பறக்குவான் 130 கிலோமீட்டர் ஸ்பீடில். ஆனால் இவர் பறக்க மாட்டேங்கிறாரு இப்போ வரைக்கும். பார்க்கலாம். ஏன்னா பஸ்ஸு கூட பறக்கிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு தானே இவ்வளோ காசு கொடுத்து வந்திருக்கோம். அப்படி பறக்கிறது கூட பார்க்கலனாக்கா வேறு என்ன தான் பார்க்குறது. அங்கே பாருங்கள் ஃப்ரீ வைஃபைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து வைஃபையே வர மாட்டேங்கிறது, கொடுக்க மாட்டேங்கிறாங்க வைஃபை. இது தப்பு இல்லை இப்படி போடுறது. நான் கேட்டேன், நான் தம்பி வைஃபை கொடுப்பா, வைஃபை இல்லை எனக்கு வந்து வீடியோஸ் எல்லாம் அப்லோடு பண்ணோன்னா சொல்லிட்டாங்க இல்லை இங்கே வைஃபை எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எதுக்கு போட்டிருக்காங்க அப்போ நான் இங்கே வைஃபை ஃப்ரீன்னு போட்டிருக்கக்கூடாதுல்ல. என்ன பண்ணுறது, ஒன்று கொடுத்தா ஒன்று பிடுங்கிடுறாங்க. இந்த காலத்தில் வந்து சாப்பாடு இல்லைனாச்சும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் வைஃபை இருக்கணும், எனக்கு வந்து ஃபோன் ஓடணும், அதுதான் இங்கே. ஆனால் இங்கே சாப்பாடு கிடைக்குது, சாப்பாடு கூட சாப்பிட முடிய மாட்டேங்கிறது. அந்த மாதிரி அப்படி ஒன்று இருக்குது. சரி, எந்த நாட்டுக்கு வந்தாலும் நம்ம அது பிரகாரம் படி நம்மளை அப்படி தயார்படுத்திக்கணும், அதுதான். ஆனால் பரவாயில்ல, இப்போ வரைக்கும் நல்லா தான் போயின்ட்டுருக்கு. ஆனால் நாளைக்கு கொஞ்சம் ஜகார்த்தா சீக்கிரம் போயிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கேருந்து ஒரு 700 கிலோமீட்டர் இருக்குது. பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் ஐயா கொண்டு போகிறாருன்னு. இன்னும் ரொம்ப பேசணுமா இருக்குது நண்பர்களே. ஆனால் இன்னும் பேச முடிய மாட்டேங்கிறது. ஏன்னா இன்றைக்கி சரியாக நான் இங்கே வந்து ஃபோனு நான் எந்த கனெக்ஷனும் எடுக்கலை, நான் எந்த சிம்மும் வாங்கலை. எனக்கு நான் ஏர்டெல் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்ல, ஏர்டெல் போஸ்ட்பெய்டு. நான் நினச்சேன் வந்து அதில் நம்ம எடுத்துக்கலான்னு. ஆனால் அது பார்த்தா இங்கே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. சரி, எங்கே நான் ஹோட்டலில் தங்கி இருந்தேனோ அங்கே வைஃபை இருந்தது. சரி, காலையில் இங்கே வந்தபோது நான் கேட்டேன் இந்த மாதிரி வைஃபை இருக்கமாப்பான்னு பஸ்ஸில். அவங்க சொன்னாங்க ஆமாம் வைஃபை இருக்குது, நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு. ஆனால் இப்போ பார்த்தா வைஃபை இல்லை. அதில் இங்கே ஹோட்டலுக்கு வந்தோம், அங்கே கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்கு வைஃபை ஒரு தம்பி கொடுத்தாரு, ஹாட்ஸ்பாட்டு. அதில் தான் யூஸ் பண்ணேன். சரி,
நான் அப்டேட் பண்ணுறேன் நான் என்ன இருந்தாலும். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் மோஸ்ட் ப்ராபப்ளி இப்போ நாளைக்கு காலையில் தான் நம்ம மீட் பண்ணுவோம். இப்போத்துக்கு நான் வீடியோ இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். ஏன்னா இப்போது ராத்திரி வரை ஆயிடுச்சுல்ல, ஒன்றும் காட்ட முடியாது. அதனால தான் ஐ மீன் காமிக்க முடியாது ஒன்றுமே, ஏன்னா இருட்டாக இருக்கும் இல்லை, அதனால தான். நாளைக்கு காலையில் ஒரு 5 o'clock இல்லாட்டி 6 o'clock காலையில் உங்களுக்கு இங்கத்தோடைய சன்ரைசிங்கு அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி என்ன இதுன்னு பார்ப்போம். ஓகே டியர் மக்களே, பாய், டேக் கேர், காட் பிளஸ் யூ ஆல். ராத்திரி 3 மணி, செகண்டு மீல் கொடுத்துருக்காங்க. நான் இது அப்படி இப்படியெல்லாம் ஒன்றும் எடுக்கலை. நான் ஜஸ்ட்டு குக்கும்பர், அப்பளம், அப்புறம் எக்கு ஆம்லெட்டு, இது ஜாஸ்மின் டீ. சரி, இதை சாப்பிட்டுட்டு பார்ப்போம்.